அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் வீட்டிற்கு வரும் 6 உருவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பொதுவாக நம்முடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல நம்மளுக்கு இருப்பதை உணர்த்துவதே சில உருவங்கள், சில கனவுகள், சில அறிகுறிகள் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தும். எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குல தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே நம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஒருவர் திருமணம் தள்ளி கொண்டே போகுது, இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க முதல்ல முறையாக குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படி குலதெய்வ வழிபாடு நாங்க சரியாக செய்யல, நாங்க எப்பயோ போனதாதான் எனக்கு ஞாபகம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க செய்யணும். நீங்க குலதெய்வத்தை மறந்துட்டு வேற இஷ்ட தெய்வம்னு நீங்க எத்தனை கடவுளை வழிபட்டாலும் அதுல உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கும்பிடாத தெய்வம் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, ஒரு தெய்வம் கூட கை கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புவாங்க. ஆனா அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நினைச்சிருக்கவே மாட்டாங்க, குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிருக்க மாட்டாங்க முறையாக. அப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும். நிறைய பேரு குல தெய்வத்தை நம் வீட்டிலேயே வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டுல எப்பவுமே நம்மளுடைய குலதெய்வத்தை நிலைநிறுத்தணும், நம்ம கூடவே நம்ம குலதெய்வம் இருந்து நம்மளை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிடிமண்ணை எடுத்துட்டு வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு நிறைய பேர் இந்த தடவை இப்படி வழிபாடு செய்யறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிடிமண் எடுத்துட்டு வழிபட்டும் எங்களுக்கு குலதெய்வம் இல்ல வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சின்ன ஒரு மன சஞ்சலத்துடன் அந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க. முழு நம்பிக்கையோட என் குலதெய்வம் என் வீட்டுல இருக்குது, என் வீட்டுல என் கூடவே இருந்து எனக்கு அருள் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதை நீங்க செய்யும் பொழுது கட்டாயம் அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிமண் எடுத்துட்டு வர முடியாதவங்க எலும்புச்சம்பழம் வச்சு நீங்க எடுத்துட்டு நிலைவாசல்ல கட்டி விடுவாங்க. பொதுவாக உங்கள் வீட்டின் பிரதான வாசலான அந்த நிலை வாசல்ல கண்டிப்பா குலதெய்வம் இருக்கும். நான் எப்பவுமே என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், இந்த நிலைவாசல் பூஜைக்கு நம்ம பூஜை அறையில எந்த அளவுக்கு வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்போ நீங்க நிலைவாசல்ல தினமும் நீங்க சுத்தம் பண்ணி வழிபாடு செய்யாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல கட்டாயம் அந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கறத நீங்க செய்யுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நிறைய பேர் வெத்தலை பாக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த விரலி மஞ்சளை கொண்டு பூஜை அறையில வச்சு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. உங்களுடைய வழக்கம் என்னவோ அதை செய்து கொள்ளலாம். ஆனால் வருடத்தில் 2 முறையாவது உங்களுடைய குலதெய்வத்திற்கு போயிட்டு வாங்க. இப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் உருவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரும், என்ன உருவத்தில எல்லாம் வரும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்போம். அப்போ இந்த பிரச்சனை எப்படிதான் தீரப்போகுதோ அப்படின்னு நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து நொந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில யாராவது ஒரு சித்தர்கள், குறி சொல்பவர்கள் அவங்க நம்ம பிரச்சனைக்குண்டான தீர்வை சொல்லிட்டு போவாங்க. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அவங்கள நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொல்லிட்டு மறைஞ்சு போயிருவாங்க. ஏதோ ஒரு கோவில்ல நடந்திருக்கலாம், இல்ல உங்க வீட்லயே இது நடந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சித்தர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், இந்த உடுக்க அடிச்சிட்டு வந்தெல்லாம் குறி சொல்லுவாங்க. அவங்க வழியாக கூட நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு போவாங்க. குறி சொல்லக்கூடியவர்கள் மூலமாக கூட இது மாதிரி கூட இந்த மாதிரியான உருவங்கள்ல கூட உங்ககிட்ட உங்க பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொடுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக உணர்த்துவார்கள். எனக்கு என்னுடைய அப்பன் முருகன் குழந்தை ரூபத்துல எனக்கு உணர்த்தினாரு. நாங்க அந்த கொரோனா பீரியட்ஸ் முடிஞ்சு
தை பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறவங்களுக்கு எங்களால் முடிந்த அந்த டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் ஒரு கொஞ்சம் வருஷமா. அது நாங்கள் மட்டும் இல்லை, கூட நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அதை செய்வோம். அப்போ கொரோனா முடிஞ்சு உடனே நாம் அதை செய்கிறதுனால நிறைய பேர் வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக கூட கொரோனா பரவிக்கிட்டு இருந்த காலகட்டம் இல்லைங்களா அது. அப்போ நாங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் பாக்கெட் ஐட்டம்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். என்னடா முருகா, பால் வாங்கி இந்த தடவை கொடுக்க முடியலையே யாருக்குமே. சுக்குமல்லி காஃபி, டீ அது மாதிரி போட்டு நடந்து வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ அந்த வருடம் ஒரு சின்ன குழந்தை, என் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான், அதுக்கு எப்பவுமே நாங்கள் எதுவும் வாங்கி வீட்டுக்கு வரும், விளையாடும். எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ற பொருள் இருக்குதோ அதை கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து அன்னைக்கு அந்த குழந்தை வந்து எனக்கு பால் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எங்ககிட்ட. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயது அப்படிதான் இருக்கும். 2 வயது 3 வயது குழந்தை வந்து கேட்குது எங்ககிட்ட. அப்போ எங்களுக்கெல்லாம் மெய்சிலிருத்து போயிருச்சு. நாங்கள் வந்து அதை வந்து நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அதை பற்றின விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வருடம் நம்மளுக்கு டீ காஃபி கொடுக்க முடியலை, அடுத்த வருடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கேட்குது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குல தெய்வம் வந்து உங்க கூடவே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். 3வதாக நாம பார்க்கக்கூடியது பசுமாடு. ரோட்ல சும்மா போய்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வராம அதுவா தன்னால மாடு வந்து வரும். கன்றோட வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பு. அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடியது, நம்ம வீட்டில் இனம் புரியாத வாசனை வரும். சுருட்டு வாசனை வரும், மல்லிகைப்பூ வாசனை வரும், சந்தன வாசனை வரும். இதெல்லாம் நம்ம ஊதுபத்தி ஏற்றாமலே நம்ம வீட்டில் ஒரு நறுமணம் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்குது. உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பா அங்க இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5வதாக நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கனவுகள் மூலமாக நம்மளுக்கு வரும். கனவுகள் மூலமாக உணர்த்தும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தூங்கிட்டு இருப்போம், கனவு மூலமாக நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருப்போம். அந்த கோவில் மூலமாகவோ இல்லை நம்மளுக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவோ அங்கே கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய கனவுகள் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல இருந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போயிருப்போம், ஆனால் அது தவிர்த்து போயிருந்திருக்கோம், போக முடியாமல் போயிருக்கோம். அந்த கோவிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, திருநீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. கண்டிப்பா நான் இந்த 6 உருவங்கள் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விதமான விதங்கள்ல உணர்த்திருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துல உங்க குலதெய்வம் உணர்த்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.